Hello friends, welcome to Powerful Learning. இந்த வீடியோல 600 plus free Microsoft certifications பத்தின details பார்க்க போறோம். ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் இன்டர்ன்ஷிப் மாஸ்டர் கிளாஸ்க்கு பவர்ஃபுல் லேர்னிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆரோ பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. என்னோட சேனலில் பிளேலிஸ்ட்னு ஒரு டேப் வரும். அதில் நிறைய டுட்டோரியல்ஸ், ஃப்ரீ சர்டிஃபிகேஷன், இன்டர்ன்ஷிப்ஸ், ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் பவர்ஃபுல் மீடியா அஃபிஷியல் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதோ கோர்ஸ் வேணுனாலும் நீங்கள் அதில் கேட்கலாம். இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸும் கொடுப்பேன். நான் போடுற வீடியோவில் ஏதோ உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருந்தா கீழே ஆப்ஷனில் தேங்க்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கர் அனுப்பிச்சு எனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். நம்ம சப்போர்ட்டர் ஒருத்தவங்க மைக்ரோசாஃப்டில் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் இருந்தால் போடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக வீடியோ. அதுக்கு முன்னாடி மைக்ரோசாஃப்டில் நிறைய ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது. பட் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும்னா நீங்கள் காசு கொடுத்து எக்ஸாம் எழுதி வாங்குற மாதிரி இருக்குது. அப்படி இல்லாமல் மைக்ரோசாஃப்ட்டும் டைப் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும். பட் 100% அப்ரூவ் ஆகும். எப்படிங்கிறத தொடர்ந்து பாருங்கள். மைக்ரோசாஃப்ட் COURSERA கூட டைப் பண்ணி ஃப்ரீ கோர்சஸ்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. 100% உங்களுக்கு சர்டிஃபிகேட் வரும். ஃப்ரீயாகவே நீங்கள் அதை வாங்கலாம். சர்டிஃபிகேட்டில் மைக்ரோசாஃப்டோட லோகோ கண்டிப்பாக இருக்கும். உங்கள் நேமும் இருக்கும். ஃபர்ஸ்ட் கோர்ஸ் மைக்ரோசாஃப்ட் அசூர் டெவலப்பர் அசோசியேட் AZ204 ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷனுக்கான ஃப்ரீ கோர்ஸு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இதுக்கு நம்ம ஃப்ரீயாக வாங்கணும்னா ஃபினான்ஷியல் எய்டுங்கிறத அப்ளை பண்ணணும். நத்திங் பட் ஸ்காலர்ஷிப் ஃபார்ம் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு ஃப்ரீயாக இந்த கோர்ஸை எனேபிள் பண்ணி விடுவாங்க. சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க. இதில் என்ன ஸ்கில்ஸ்லாம் கெயின் பண்ணுவீங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி ஃபினான்ஷியல் எய்ட் அப்ளை பண்ணலாங்கிறதும் வீடியோலேயே சொல்கிறேன். என்னென்ன டாபிக்ஸில் நீங்கள் இதில் படிக்க போகிறீங்க, என்ன ஸ்கில்ஸ் கெயின் ஆகணும்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹவு இட் ஒர்க்ஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வீடியோ லெக்சர்ஸ் எல்லாம் இருக்கும், ரீடிங் இருக்குது, குவிஸும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு 8 கோர்சஸ் இருக்குது ஸ்பெஷலைசேஷன் மாதிரி. அதில் ஃபஸ்ட்டு கோர்ஸ் நீங்கள் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் தனித்தனியாக சர்டிஃபிகேட் வாங்குவீங்க. ஃபஸ்ட் கோர்ஸ் வந்துட்டு சர்வர்லெஸ் அப்ளிகேஷனை எப்படி க்ரியேட் பண்ணலாங்கிறது சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சர்வீசஸை எப்படி அசூர் சர்வீஸ் பஸ்ஸோடைய கனெக்ட் பண்ணலாம், டேட்டா ஸ்டோரேஜ்லாம் எப்படி இருக்குங்கிறது தேர்ட் லெசன். ஃபோர்த் லெசன் வெப்சைட்டோட எப்படி VML டெப்ளாய் பண்ணலாம். ஃபிஃப்த் லெசன் எப்படி மேனேஜ் பண்ணணும் ரிசோர்ஸஸ். சிக்ஸ்த்து எப்படி வெப்சைட்டை டிப்ளாய் பண்ணலாம் ஆப் சர்வீஸ் உடங்கிறது மாதிரி உங்களுக்கு நிறைய சொல்லியிருப்பாங்க. க்ளவுட் எப்படி செக்யூர் பண்ணலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் கோர்ஸ் இருக்கும். இன்ஸ்ட்ரக்டர் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்டாக மட்டும்தான் இருப்பாங்க. உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது கோர்ஸ் வேணால் கமெண்ட் செஷனில் கேளுங்க. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். ப்ரூஃபோட எப்படி ஃப்ரீயாக படிக்கலாம்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மைக்ரோசாஃப்ட் 365 ஃபண்டமெண்டல் ஸ்பெஷலைசேஷன். ஸ்பெஷலைசேஷன்னா 4-5 கோர்ஸை கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்தே நீங்கள் படிக்கலாம். ஒவ்வொரு கோர்ஸ் முடிக்கும் போதும் தனித்தனியாக சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. பேசிக்காக நீங்கள் என்ன ஸ்கில்ஸ் கெயின் பண்ணுவீங்கன்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கிங் டாக்குமெண்ட்ஸை மெயின்டைன் பண்ணலாம், மல்டிபிள் ஷீட்ஸ் ஒர்க் புக்கை நம்ம எப்படி பண்ணலாம், டேட்டா விஷுவலைசேஷன் இருக்கும்போது அதில் எப்படி நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும், கொலாபரேஷன் எப்படி பண்ணலாம், கிராஃபிக் எலமெண்ட்ஸ், டேபிள் லிஸ்ட்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுங்கிற மாதிரி சிம்பிளாக எட் பேசிக்காக இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூல். ஆஃபீஸில் போனீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டு, எக்ஸல் இது எல்லாமே உங்களுக்கு இதில் கவர் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட் ஆஃப் உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆனும் இருக்கும். ஃப்ளெக்சிபிள் டெட்லைன் உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக டைம் இருக்கோ அப்போ நீங்கள் படிச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் முடிக்க 5 months ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பட் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக படிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி முடிச்சுக்கலாம். எல்லாமே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைமில் தான் இருக்குது. இது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஸ்பெஷலைசேஷன். இதில் மொத்தம் 3 இருக்குது. ஃபஸ்ட்டு மைக்ரோசாஃப்ட் வேர்ட், நெக்ஸ்ட்டு எக்ஸல், நெக்ஸ்ட்டு பவர் பாயிண்ட்கானது. இதுக்கும் ஃபினான்ஷியல் எய்ட் அவைலபிளாக இருக்குது. மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்பர்ட் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் மைக்ரோசாஃப்ட் அசூர் AI ஃபண்டமெண்டல்ஸ் AI 900 எக்ஸாம் ப்ரெப்கான ஸ்பெஷலைசேஷன் 4-5 கோர்ஸ் கம்பைன் பண்ணியிருப்பாங்க. AIனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஜ் லிமிட் கிடையாது. அகெயின் ஃபினான்ஷியல் எய்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது. எப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன கோர்ஸு எப்படிலாம் இருக்குங்கிறத பார்த்துடலாம். இதில் நீங்கள் என்ன ஸ்கில்ஸ் கெயின் பண்ணிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அசூரில் இருக்கக்கூடிய ML கான்செப்ட்ஸ், ஒர்க்லோட் கன்சிடரேஷன், AI ஒர்க்லோட், கம்ப்யூட்டர் விஷன், NLP ரெஸ்பான்சிபிளாக எப்படி இருக்குது, நோ கோட் ML எப்படி க்ரியேட் பண்ணலாம் அசூர் மிஷின் லேர்னிங் ஸ்டூடியோவில், இந்த மாதிரி கோட் கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க.
இது படித்து முடித்தோடனே கோர்ஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அகெயின் நீங்கள் ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் எழுதணுன்னா அதுக்கு தனியாக இருக்குது. அப்படி நீங்கள் எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்கு 50% ஆஃபுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கோர்ஸில் இருக்கக்கூடிய எல்லாமே பாஸ் பண்ணியிருக்கணும். ஸ்பெஷலைசேஷன்னு சொல்லும்போது 4-5 கோர்ஸ் கம்பைன் பண்ணியிருப்பாங்க, விச் இஸ் தி குட் திங். ஏன்னா நீங்கள் ஃப்ரம் பேசிக்ஸ்லேருந்து நீங்கள் படிப்படியாக படிக்கலாம் சிலபஸ் மாதிரி. 100% ஆன்லைன் ஃப்ளெக்சிபிள் ஷெட்யூல் டெட்லைன் கொடுத்துருக்காங்க. பிகினர் லெவல் தான். உங்களுக்கு எம்எல் ஏஐயோடைய கொஞ்சம் ஒரு ஃபவுண்டேஷன் நாலேஜ் இருந்திருந்தால் மட்டும் போதும். நெக்ஸ்ட் இப்போ கோர்ஸ்ன்னு பார்க்கும்போது மொத்தம் ஒரு 5 கோர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஐ, செகண்ட் வந்துட்டு எம்எல், தேர்ட் ஒன் சிவி அதாவது கம்ப்யூட்டர் விஷன், ஃபோர்த் ஒன் என்எல்பி கான்செப்ட்ஸ், லாஸ்ட் கோர்ஸ் வந்துட்டு ஏஐ ஃபண்டமெண்டல்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான கைடு கொடுத்துருப்பாங்க. நம்மளுடைய எஜுகேஷ்னல் சேனலில் 85% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. யூஸ்ஃபுல் வீடியோவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோவில் ஏதோ உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருந்தா கீழே ஆப்ஷனில் தேங்க்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கர் அனுப்பிச்சு எனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஒவ்வொரு கோர்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணால் டைம் ஆகும், அதனால் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். கோர்ஸரால் மட்டுமே மைக்ரோசாஃப்ட்டுக்கு ரிலேட்டடாக, மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ஸ் இல்லை மைக்ரோசாஃப்ட் சர்வீசஸ்க்கு ரிலேட்டடாக 687 கோர்சஸ் இருக்குது. எல்லாமே ஃப்ரீ கோர்ஸ். சர்டிஃபிகேட்டில் படிக்கணும்னா தாராளமாக ஃபினான்ஷியல் எய்ட் அப்ளை பண்ணிக்கலாம். மைக்ரோசாஃப்ட் அசூர் டேட்டா இன்ஜினியர், 365 ஃபண்டமெண்டல்ஸ், அசூர் டேட்டா சயின்டிஸ்ட், அசூர் ஃபண்டமெண்டல்ஸ், க்ளவுடோடது இருக்குது, எம்எலோடது இருக்குது, ஏஐ டெவலப்மெண்ட், பிளாட்ஃபார்ம் ஃபண்டமெண்டல்ஸ், இல்லாட்டி பேசிக்காக எல்லா ஆஃபீஸ் எல்லா ஐடி ஒர்க் ஆர் நான் ஐடி ஒர்க்கில் மேனேஜர் இருக்கக்கூடிய வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் இந்த மாதிரி நிறைய இருக்குது. மிஷின் லேர்னிங் மாடல் எப்படி க்ரியேட் பண்ணலாம், டேட்டா இன்ஜினியர், பிக் டேட்டா, கோர் டேட்டா, இந்த மாதிரி ஆன் டிமாண்டாக இருக்கக்கூடிய மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட்ஸ் இருக்கக்கான எல்லா கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அசூர் எஸ்கியூஎல்னா ஸ்ட்ரக்சர்ட் குவரிங் லாங்குவேஜ், டிபிலேருந்து நம்ம ஒரு வேல்யூ எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ப்ரொஃபஷனல் எக்ஸாமினேஷன் ப்ரிப்ரேஷனுக்கும் இருக்குது. காஸ்மோஸ் டிபி, டேட்டா வேர்ஹவுஸ், அனலிட்டிக்ஸ், டேட்டா பிரிக்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. உங்களுக்கு வேண்டிய ஃப்ரீ கோர்சஸை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளாக காமிக்கிறதுக்காக இந்த ஒரு கோர்ஸை நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இதுக்கு நம்ம எப்படி ஃபினான்ஷியல் எய்ட் அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். உங்களுக்கு விருப்பமான கோர்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபினான்ஷியல் எய்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். 15 days ஆகும். ஸோ 5000, 7000, 2000 இந்த மாதிரி ஹை ப்ரைஸ் இருக்கக்கூடிய கோர்ஸை நம்ம ஃப்ரீயாக சர்டிஃபிகேட்டோடு படிக்கிறதுக்கு 15 days அப்ளிகேஷன் போட்டு வெயிட் பண்ணுறதுல கொஞ்சம் கூட தப்பே கிடையாது. தாராளமாக வெயிட் பண்ணலாம். நம்ம வெயிட் பண்ணுறதுக்கு ஒர்த்தாக இருக்கும் இந்த கோர்ஸு, எக்ஸ்பர்ட் கோர்ஸு. இப்போ கண்டினியூன்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி கோர்ஸரால் ஒரு அக்கௌண்ட் வைங்க. நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் பேஜுக்கு போகும். ஃபஸ்ட்டு பேஜில் எஜுகேஷன் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது ரெலவெண்ட்டோ அதை கொடுங்க. ஆனுவல் இன்கம் நான் 0னே கொடுத்துருக்கேன். அப்படி கொடுத்தாலும் அப்ளை ஆகும். எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸில் எக்ஸாம்பிளாக ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு எதுக்காக நீங்கள் ஃபினான்ஷியல் எய்ட் அப்ளை பண்ணுறீங்கிறத 150 வேர்ட்ஸ்க்கு குறையாமல் நீட்டாக அட்வான்ஸ்ட் இங்கிலீஷில் இல்லாமையும் கிளியராக புரிகிற மாதிரி டைப் பண்ணுங்கள். இப்போ எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த செக் பாக்ஸ் கொடுத்தா மட்டும்தான் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் எனேபிள் ஆகும். இப்போ அப்ளிகேஷன் செகண்ட் பேஜ், ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2361. இதை நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணிவிட்டு வந்து 0ன்னு கொடுக்கலாம். இது என்ன கொஷின்னா, உங்களால் மாதம் இந்த கோர்ஸ்க்கு எவ்வளோ பே பண்ண முடியும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. நீங்கள் ட்ராக் பண்ணிட்டு வந்து 0ன்னு கொடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். இது படிக்கிறதுனால உங்கள் கோல்ஸ்க்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்குறாங்க. அதேமாதிரி டைப் பண்ணிக்கோங்க. சாம்பிள் கண்டென்ட் வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த 2 செக் பாக்ஸை கிளிக் பண்ணி ஐ அக்ரி டு த டேர்ம்ஸ் எபோங்கிறத கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், ஸ்பேஸுங்களாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி டைப் பண்ணிவிட்டு இந்த ஐ எம் நாட் தி ரோபோட்டுங்கிற வெரிஃபிகேஷன் முடிச்சு ரிவ்யூ பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நான் ப்ரூஃப் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, ஒன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர் இதே மாதிரி ஃபினான்ஷியல் எய்ட் அப்ளை பண்ணி 15 days வெயிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக 15th day உங்களோட ஃபினான்ஷியல் எய்ட் அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆகிடுச்சு, நீங்கள் ஃப்ரீயாக படிக்கலாம், கங்க்ராச்சுலேஷனுங்கிற மாதிரி கோர்ஸரா கிட்டேருந்து மெசேஜ் வந்திருந்தது. நான் வீடியோவில் காமிச்சல கோர்சஸ், இதுக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனுக்கு எப்படி போகணுன்னு வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இல்லைன்னு சொல்லாதீங்க. அதுக்கு ஃபஸ்ட் நம்ம டிஸ்கிரிப்ஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்.
இப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷனுக்கு எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். டைட்டிலுக்கு கார்னரில் குட்டியாக மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போது கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பவர்ஃபுல் லேர்னிங் டைட்டிலுக்கு கீழே ஒரு 5 வீடியோஸ் மாதிரி உங்களுக்கு சஜஸ்ட் ஆகும். அதையும் போய் விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து மோர்னு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே தான் லிங்க்ஸ் எல்லாமே இருக்கும். என்னோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள்.